என்னிடம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அது செயல்படுத்துகின்ற அந்த அதிகாரம் இன்னும் வரல. அது வந்ததுன்னா இதெல்லாம் என்னால சாதாரணமா பண்ணலாம். அந்த தூண்டில் வளைவை கேட்கறீங்க, இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டும். கடலூர் துறைமுகம்னு கட்டிட்டாங்க, சாதாரணமா இருந்தது. அப்புறம் பெருசா கட்டிட்டாங்க. காரைக்கால் அங்க இருந்தது மார்க் பண்ணிட்டு இருந்தா, இப்ப கடலூர்ல தான் முன்னிலை பண்ணிட்டாங்க. இப்ப கடலூர் துறைமுகத்தை நீங்க பயன்படுத்த முடியாது, அங்க கப்பல்லாம் வரும். அப்ப உங்களுக்கு என்ன எப்படி பயன்படும்? உங்களுக்கு இங்க தனியா ஒரு தூண்டில் வளைவு இங்க இருந்ததுன்னா, என்ன தூண்டில் வளைவுனா கல்லை கொட்டி அப்படியே ஒரு வளைவை போட்டு விட்டா தண்ணி எங்க பாதுகாப்பா இருக்கும், போட் பாதுகாப்பா, நீ ஏறி இறங்கி போய் பண்ணலாம். எங்க அங்க பக்கத்துல இருக்கு, அங்க போனா உங்களுக்கு பிரச்சனை தகராறுலாம் பார்த்தேன் நான், தெரியுது எனக்கு. இது ஒண்ணு சாதாரண ஒரு பிரச்சனை. இது பண்ணறதுக்கு இவ்வளவு காலமா என்ன பிரச்சனை? இது எதுக்கு இப்ப இந்த மாவட்டத்தில் 2 மந்திரிங்க வேற இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா? தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பாங்க, விடியல் எங்கேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. யாரு கொடுத்திருக்கா? ஆளுங்கட்சி திமுக. 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க போன தேர்தலில். 505 வாக்குறுதிகளை வெறும் 66 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இது புத்தகத்தில் இருக்கு, நான் போட்ட புத்தகம். எல்லா வாக்குறுதியும் எழுதியிருக்கிறேன், எது எது நிறைவேற்றிருக்கிறாங்க எது எது நிறைவேற்றலன்னு அதுவும் எழுதியிருக்கிறேன். மீனவர் சமுதாயத்திற்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 25 இதுல இருக்கு, புத்தகத்தில் இருக்கு. 25 வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா 1 கூட கிடையாது. 5 வாக்குறுதிகள் அறகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க, முழுமையா நிறைவேற்றல. ஆக 25ல 25 நிறைவேற்றல, 5 பேருக்குன்னு பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு இருக்குது இல்ல? அப்ப மறுபடியும் வருவாங்க உங்ககிட்ட, மறுபடியும் கேட்பாங்க, ஓட்டு கேட்பாங்க. தடை காலத்துல இந்த வாக்குறுதி, தடை காலத்துல நாங்க நிதியை ஊக்கத்தொகையை நாங்க அதிகப்படுத்துவோம். இன்னைக்கு 8000 ரூபாய் கிடைக்குது. 8000 ரூபாய் என்ன பத்தும்? அதுல ஒரு நாளைக்கு கணக்கு என்ன வருது? 61 நாளைக்கு எவ்வளவு வருது கணக்கு? ஒரு நாளைக்கு 131 ரூபாய். 131 ரூபாய் என்ன பண்ண முடியும்? டீ காபி சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய், குறைஞ்சது 500 ரூபாய், 30,500 ரூபாய் கிடைக்கணும் மீன்பிடி தடை காலத்துல. இது எங்களுடைய கோரிக்கை, பாட்டாளி மக்களுடைய கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கை. இதுல இருக்கு மானியம், இதுல வாக்குறுதி கொடுத்திருக்காங்க 20% மானியம் நாங்க அதிகப்படுத்துவோம். 4.5 வருஷம் ஆச்சு, டீசல் மானியம் அதிகப்படுத்திருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை 50%, 20ல இருந்து 50% மானியம், டீசல் மானியம். இதெல்லாம் செய்யக்கூடிய சாதாரண கோரிக்கைகள், இதெல்லாம் செய்யணும். இது போன்ற எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு, இதை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமா இந்த பட்டா விஷயத்துல எனக்கு 2 நாள்ல செய்தி, ஒரு நாள்ல செய்தி வரணும் எனக்கு. என்ன கலெக்டர் பார்த்து யார பாக்குறியா எல்லாம் தெளிசுவா கொஞ்சம் பேசிட்டு சொல்லிடு, நீங்க கொடுத்த வீடு பட்டா கிடைக்கலன்னா நானே வந்துருவேன், போராட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிடு. இதோட என்ன வேலை இருக்கு அவங்களுக்குலாம்? ஆக இதெல்லாம் நிச்சயமாக இது போன்ற கோரிக்கைகளை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றும். ஏன்னா இது எல்லாமே இந்த சிப்காட் வந்ததில்ல கடலூர்ல, என்னைக்கு சிப்காட்டை தொடங்கினாங்களோ அன்னைக்கு மீன்பிடி தொழில் எல்லாம் போயிடுச்சு. இருக்கிற அந்த ரசாயன கழிவு அப்படியே கடல்ல விடுறது. அதுக்கு நாங்க தான் போராடணும். இது 25 வருஷமா போராடிட்டு வரோம் நாங்க. இதுக்கு முன்பெல்லாம் இந்த சிப்காட் பகுதியில போக முடியுமா? மூக்கு பிடிச்சிருந்தான் போக முடியும். அங்க போனாலே நாத்தம் அடிக்கும். பஸ்ல தூக்கின்னு போனா என்னடா நான் கடலூர் சிப்காட்டான்னு அப்ப வரும். இப்போ அது இல்ல. அதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம். நம்ம மட்டும் போராடலன்னா இனி அந்த நாத்தமோ இருக்கும். ஆனாலும் இப்ப விபத்து இருக்கு. அங்க என்ன பண்ணிடுறாங்க, மழை காலத்துல அந்த கழிவு, கெமிக்கல் கழிவு, அது எல்லாமே கடல்ல அப்படியே விட்டாரு. இங்க அந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது, அவன் என்ன பண்றான், அப்படியே கடல்ல விட்டுறான். அந்த சாம்பல் கழிவு எல்லாமே கடல். மீனே இல்லை. மீன் பிடிக்கணும்னா உள்ள கடலுக்கு போனோம், ஆழ்கடலுக்கு போனோம். அதுல ஆழ்கடலுக்கு போனா அங்கேயும் கிடைக்காது, மீன் கிடைக்கும். அதனால இது இன்னொன்று மீனுக்கு விலையும் கிடைக்காது. அது சீசன் தகுந்த மாதிரி.